இப்போ ஒரு பார்வை இருக்கு. நிறைய குற்றச்சாட்டுகளை மேடைகளில், தேர்தல் மேடைகளில் முன் வச்சாங்க. அது கடன் சார்ந்த விஷயம்லாம், வருவாய் பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை திமுக ஆட்சியின் மீது. நீங்கள் அதெல்லாம் தேர்தல் மேடைகளில் பேசலாம், பேட்டிலாம் கொடுக்கலாம். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள மானிய கோரிக்கையில் அப்படி விளையாட முடியாது. ஏன்னா டேட்டாவாக அடிச்சிருவாங்க. அப்படி எதிர்கட்சி நடந்துக்கிட்டாங்களா இல்லை எப்படி? அது ஏன்னா இப்போ அது ஒரு விவாதமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து தாவேகா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக அதிமுக என்கிற பலமான எதிர்க்கட்சிகள், நிறைய நீண்டகால தமிழ்நாட்டை ஆண்ட அரசியல் அனுபவம் வாய்ந்த எதிர்க்கட்சிகள். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, அது ஆட்சி வந்ததே ஒரு விபத்து தான், எதிர்பாராத ஒரு விபத்து. தாவேகா ஆதரவாளர்கள் அல்லது தாவேகாவினரே எதிர்பாராத ஒரு இல்ல நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு சாட்சி இங்கேயே இருக்கு, என்னைய வச்சுட்டு இப்படி சொல்லக்கூடாது. நான் திரும்ப சொல்லியிருக்கேன், உங்க கூட சண்டை போட்டிருக்கேன், ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். இல்ல அப்படி மறுக்க இதையும் கண்ட்ரோல் பாருங்க. இல்ல 1,75,00,000 ஓட்டு வாங்கின உன்னை வந்து இப்படி விபத்துன்னு சொல்லக்கூடாது. இது வேற. அவர் பேச நீங்க பேசும்போது யாரும் குறுக்கிடல. இல்ல என்ன வச்சுட்டு அப்படி சொல்லக்கூடாது. பெருமாள்மணியை தவிர வேற எந்த தாவேகா ஆதரவாளர்களும் அதை வந்து எதிர்பார்க்கல அப்படிங்கறத நான் இன்னொரு தொலைக்காட்சி விவாதத்திலும் சொல்லியிருக்கேன். அவர் அந்த விவாதத்தில் எனக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. அதனால இவ்வளவு ஆவேசப்பட்டு அதை வந்து நிரூபிக்க வேண்டும் என்கிற எந்த விதமான அவசியமும் இல்ல. தாவேகா ஆதரவாளர்கள் யாருமே வந்து, இன்னும் சொல்லப்போனா தாவேகாவினர் கூட வந்து அவர்கள் ஆட்சியில் வருவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கல. இதுல வந்து முதலமைச்சர் விஜய் அப்படின்னு எடுத்துக்கொள்கிற பொழுது அவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, வந்து இந்த 3 மாதங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் ஆகிறது. திங்கட்கிழமை 100 நாள் பார்க்கிறப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரத்தை ருசிப்பது அப்படிங்கிறது அவருக்கு பிடித்திருந்தாலுமே கூட நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோவாக இருந்தவர். அவர் அந்த துறையில வந்து அவர் வந்து கேள்விக்கு இடமற்ற வகையில வந்து அவர் கொண்டாடப்பட்டவர். இங்க வந்து அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் வந்து பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்ப அந்த செயல்பாடுகள் குறித்து, அந்த நிர்வாக திறமை குறித்து எல்லாம் கேள்விகள் எழுப்புவது, அவரை நோக்கி கேள்விகள் எழுப்புவது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். வெளியிலையும் சரி, சட்டமன்றத்திலும் சரி. வெளியில அவர் வந்து பலவற்றை வந்து அவர் வந்து தவிர்த்து விடுகிறார். குறிப்பா பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வந்து பலவற்றை தவிர்த்து விடுகிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் நான் அந்த 3 மாதத்துல அவர் ஒரே ஒரு ஃபார்முலாவை தான் மறுபடியும் அப்ளை பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறேன். உள்ளே வெளியே அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. வாரத்துக்கு ஒரு திமுக காரர்கள் அல்லது எதிர்கட்சிக்காரர்களை உள்ள வைக்கிறது, வெளியில போய் தன்னுடைய கூட்டை தாண்டி வெளியில போய் ஒரு நிகழ்ச்சியில வந்து ரீல்ஸ் எடுப்பது, இந்த விஷயத்தை அவர் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார். சட்டமன்றங்கிறது இந்த ரெண்டையுமே உடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அவர் நோக்கி கேள்விகள் எழுப்புது அப்படின்னு பாக்குறப்ப அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ 4 நாட்கள் இந்த சட்டமன்றம் நடந்திருக்கிறதுன்னு சொன்னா ஒரே ஒரு முறை தான் அவர் எழுந்து சில நிமிடங்கள் தீர்மானம் வாசிச்சதெல்லாம் நான் கணக்கில் சேர்க்கலாம். அது ஏன்னா அது வந்து எழுதி கொடுத்த வாசிக்கிறார். அதை கூட வந்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு மொழியில் அவர் வந்து வாசிக்கல. அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு மொழி நடையில, அப்படிப்பட்ட உடல் மொழியில தான் அவர் வாசிக்கிறாரு. ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவர் வந்து உதயநிதி பற்றி அவர் பேசுகிறார். அதுவுமே ஒரு தவறான தகவலை சொல்லி தான் அவர் வந்து பல்பு வாங்கினாங்கிறத நம்ம பார்க்கிறோம். குறுவை தொகுப்புக்கும் அவருக்கு வந்து நிவாரணத்துக்கும் வித்தியாசம் தெரியாம அவர் பேசினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது தொடர்பாக நிறைய பத்திரிகையாளர்கள் முதலமைச்சருக்கு இந்த தீர்மானங்கள் முன்னாடி முதல் நாளே கொடுக்கப்பட்டிருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் இதுதான், இந்த கேள்விதான் கேட்க போறாங்க முன்னாடியே தெரியும், சிலபஸே தெரியும். ஆனால் எப்படி அதிகாரிகள் தப்பா எழுதி கொடுத்தாங்களா, இவர் தப்பா புரிஞ்சுட்டு பேசினாரான்னு. அப்ப அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ரொம்ப குறைவானதாக இருக்கிறது. இன்னொன்று இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, எந்த துறை கேட்டாலும் ஒரு 4 பேர் மட்டுமே திரும்ப எழுந்து சொல்வது. இப்ப யார் முதலமைச்சர் விஜயா, ஆதவர்ஜனாவா, ராஜ்மோகனாங்கிற குழப்பம் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இருக்கிறது. பொதுப்பணித்துறை பத்தி கேட்டா விவசாயத்துறை அமைச்சர் சொல்றது, விவசாயத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 4 அமைச்சர்கள் தான் மறுபடி பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அதுல 2 அமைச்சர்கள் நிறைய வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னொன்னு, நீங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வெளியிலையும் சோசியல் மீடியாவிலையும் வந்து என்ன வேண்டுமானாலும் பேசலாம், பொதுக்கூட்டங்கள்ல பேசலாம். ஆனா ஒரு சட்டமன்றத்தில் அப்படி பேச முடியாது அப்படிங்கறத அவங்க கிட்டத்தட்ட தினந்தோறும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இது இல்ல. ஒரு உதாரணத்துக்கு கடன் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றாங்கன்றீங்க, எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. நீங்க வந்து மரியவல்சரா இருக்கட்டும், ஆதவர்ஜனாவா இருக்கட்டும், எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இப்ப கடன்கிறத வச்சுதான் இவங்க வந்து தமிழ்நாட்டை பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னுக்கு தள்ளிட்டாங்கிறப்ப நீங்க இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி இப்ப தங்கம் தென்னரசு வந்து மரியவல்சனை கேட்ட கேள்வியா இருக்கட்டும், 15,000 கோடி நீங்க வந்துருச்சுன்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில் வந்துருச்சுன்னு கேட்கிறப்ப அவனால பதில் சொல்ல முடியல. இல்ல வரும்னு சொல்ல நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதுல சுகுணாதேவர் ஒரே ஒரு இடத்த, இப்ப ஏவா வேலு அவர்களோ KN நேரு அவர்களோ தங்கம் தென்னரசுனா ரொம்ப ஆக்ரோஷமான மொழி நடை இல்லாட்டியும் ரொம்ப ஸ்பெசிபிக் டார்கெட்ல பிச் பண்றாங்கன்றதுதான் அவங்களோட எதிர்கட்சிகள் வந்து எக்ஸ்போஸ் பண்ற இடம் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி பாக்குறீங்க? இப்ப திமுக நடந்து கொள்வதை வந்து நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு, நீங்க சொல்லக்கூடிய இந்த ஏவா வேலு, KN நேரு போன்றவர்களுடைய டோன் இருக்கு இல்லையா, என்னன்னா பொதுவா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அவங்க கேள்வி கேட்டுட்டாங்கன்னா திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா இப்பதாங்க அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, புதுசுங்க, அவங்களுக்கு அனுபவமே கிடையாதுங்க.
எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்டு அவங்களை ஏன் தொந்தரவு பண்ணணும்? இந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப தொடர்ச்சியாகவே சொல்லப்பட்டு வந்தது திமுக மேல. இப்ப வந்து அப்படி ஒரு டோன் எடுத்தா ஏன் இப்படி இவ்வளவு சாஃப்ட் டோன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து வெளியில வந்து மட்டும் இல்ல, ஈவன் திமுக ஆதரவாளர்கள் சில பேர் கூட வந்து நீ எப்படி ஏன் இவங்களை சாஃப்ட் டோனா வந்து டீல் பண்றீங்க? ஆனால் என்னன்னா இவங்க இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, உங்களுக்கு அனுபவம் கிடையாது, முதிர்ச்சிங்கிறது கிடையாது அப்படிங்கிற புரிதலோட அணுகுவதுங்கிறதும் ஒரு தேவையான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொன்னேன், வந்து இப்ப மரிய வில்சன் வந்து சமீபமாக கடுமையான சர்ச்சைக்கு உள்ளானார். அவர் வந்து பேசிய மொழி, மதத்தை முன்னிறுத்தி அவர் பேசிய மொழிங்கிறது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. இன்னும் சொல்லப்படால் நிறைய கிறிஸ்தவர்களே அதை கடுமையாக கண்டிக்கிறாங்க. நீங்க பேசுவது தவறு அப்படிங்கிறப்ப மறுநாள் வந்து மேலிருந்து சொன்னாங்களா இல்ல அவரே உணர்ந்தாருன்னு தெரியல, அவருடைய டோன் அப்படிங்கிறது மாறு. அப்ப அவர் பேசுகிற பொழுது விஜய் புகழ்ந்து தான் பேசுறாரு. விஜய் புகழ்ந்து ஒரு குட்டி கதை சொல்லி பாட்டு சொல்றாரு, பாட்டெல்லாம் பாடுறாரு. அப்ப அவர் என்ன பொய்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார். பயன்படுத்துறப்ப சபாநாயகர் சொல்றாரு, நீங்க சட்டசபையில பொய்ங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தக்கூடாது, உண்மைக்கு மாறானது. உடனே தங்கம் தென்னரசு எழுந்து என்ன சொல்றாருன்னா, உண்மைக்கு மாறானது எப்ப பயன்படுத்தணும்னா எதிர்க்கட்சி ஒரு உறுப்பினர் வந்து எம்எல்ஏ பொய் சொல்கிறான்னு சொல்லக்கூடாது, உண்மைக்கு மாறான தகவலை சொல்கிறான்னு தான் சொல்லணுமே தவிர பொய்ங்கிற வார்த்தையை சட்டசபையில் பேசக்கூடாதுன்னு இல்ல. பொய்மையும் வாய்மை எடுத்து புடைந்த நன்மை பயக்கம்னா நீங்க பொய்மையும் பதிலாக உண்மைக்கு மாறான சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அது சபாநாயகன் அக்செப்ட் பண்றாரு. அங்க நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா மரிய வில்சன் விஜயை புகழ்ந்துகிட்டு இருக்காரு. தங்கம் தென்னரசு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து முதலமைச்சர் அவங்க கட்சி தலைவர் புகழ்ந்துகிட்டு இருக்காரு. அது சபாநாயகர் வந்து தடுக்கிறார். ஆனா தங்கம் தென்னரசு அது வந்து அங்க வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியான ஒரு அணுகுமுறை. இது வந்து தாவேகா தரப்பினர் மத்தியிலேயே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தொகுதி மறுவரையை பற்றி பேசுகிற பொழுது ஆதவர்ஜனா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. தொகுதி மறுவரை குறித்து முதலாக சொன்னவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியங்கிறது இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகாவினருக்கு ஒரு யதார்த்தங்கிறது புரிய ஆரம்பிக்கிறது. இல்ல அந்த இடம் தான் இப்போ பொதுவா நீட் அப்படின்னா திமுக தான் கொண்டு வந்துச்சு, காந்தி செல்வன் தான் கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பல வருடமா அது சட்டமன்றத்திற்குள்ளும் பதிவு செய்யப்படுறப்ப இப்போ ஒரு அறிவாலயத்தில் பிரஸ் மீட்ல கொடுக்கிற தன்மை அந்த அளவுக்கு, ஏன்னா இன்னைக்கு நேரலை இருக்கு, பெருமாள் மணி சொன்ன மாதிரி சபாநாயகர் நல்ல ஸ்பேஸுமே கொடுக்கிறார். அது ரெஜிஸ்டர் பண்ணப்படுதா அப்படி இருக்கா இல்ல நீக்கு போக்கா இதை கடந்து போவாங்க ஏங்க அரசியல் பேசிக்கிட்டு அப்படி அந்த தன்மையில இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இல்ல இப்ப திமுக பொறுத்தவரைக்கும் நான் சொன்னது மாதிரி இப்படியான ஒரு அணுகுமுறைங்கிறது இருக்கிற அதே நேரத்துல எல்லாவற்றையும் அவங்க விட்டு கொடுத்துன்னு போல. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த டென்ஷனா இருங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் வர்றப்ப அப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் தாவேக்காவுடைய எம்எல்ஏ அவர் புதுசு, அவர் தான் கன்னி பேச்சு, அவர் பேசுகிற பொழுது இவங்க மேல ரெய்டு எல்லாம் வருதுங்கிறப்ப எதிர்க்கட்சிகள் இருந்து சொல்றாரு, எங்க மேல மட்டும் ரைட் இல்ல உங்க மேலயும் சிபிஐ வழக்கெல்லாம் இருக்குதுங்கிறப்ப புஷி அதை வேற மாதிரி சிரிச்சு மாத்துறாரு. நாங்க அந்த டென்ஷனை சொல்லலாங்க, முதலமைச்சர் போன் பண்ணி வாய்க்கால் சரியாயிடுச்சான்னு கேட்டாரு அப்படின்னு மாத்துறாரு. அப்ப எந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்கணும் அந்த இடத்துல திமுக விட்டு கொடுக்குற அதே நேரத்துல எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாதோ அந்த இடத்துல இருக்கிறது. இன்னொன்னு வந்து தாவேகாவை பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு பைனரி பாலிடிக்ஸ் தான் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தீய சக்தி வெர்சஸ் தூய சக்தி, ஊழல் சக்தி தீய சக்தின்னு சொல்லி ஹீரோ வெர்சஸ் வில்லன் சொல்லி திமுக அதிமுக தொடர்ச்சியாக வில்லனாவே கட்டமைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பிம்பம் நேரில் உடையுது. இப்ப நீங்க வந்து ஏவா வேலுவையோ கே என் நேருவையோ எடப்பாடி பழனிசாமி வில்லன் சொல்லி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு துறை சார்ந்த அனுபவம் இருக்கிறது, துறை சார்ந்த அறிவு இருக்கிறது, இவங்க கத்துக்குட்டியா இருக்காங்கிற ஒரு விஷயம் வந்து பார்வையாளர்களுக்கு கடத்தப்படுகிறது. அப்படிங்கிறப்ப இவங்களும் உணர்ந்து கொள்கிறார்கள், தாவேகாவினருக்கும் அந்த யதார்த்தம் புரிகிறது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவங்க சட்டமன்றத்துக்கு வராங்கிறப்ப அது வந்து அவங்க உணர்ந்து கொள்கிறார்கள். இன்னொரு அவங்க திட்டங்களை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்தும் இப்படி புரிஞ்சுக்கணுமா சுகுணாதிவார்? ஒரு மென்மையா எந்த இடத்துல மென்மையா இருக்கணுமோ அந்த இடத்தில் திமுக மூத்த தலைவர்கள்லாம் மென்மையா இருக்கிறாங்க, எங்க ஷார்ப்பா பதில் சொல்லணுமோ அப்படி சொல்றாங்க அப்படின்றதுதான் நீங்க சொல்ல வருது. அப்படித்தானே? அதனாலதான் சட்டமன்றம் ரொம்ப ஸ்மூத்தா நடக்குது. பெருமாள் மணி எங்க குறுக்கிட வரும்னே சொல்ல இல்ல, அவரு ஒரு 4-5 அமைச்சர்கள் மட்டும்தான் பதில் சொல்றாங்க, அப்படி இல்லவே இல்லை. இந்த சட்டப்பேரவையை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அப்புறம் எந்த துறை கேபினெட்டுங்கிறது ஒரே அமைப்புங்க, அதுல யார் வேணா எதுக்கு வேணா பதில் சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பள்ளிக்கல்வித்துறையில ஒரு தடவை விவாதம் வந்தப்போ வணிக வரி பத்திரப்பதிவை பார்த்துட்டு இருந்தாரு ஐயா வீரமணி, அவர் எந்திரிச்சு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு முறை பதில் சொன்னார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பள்ளிக்கல்வித்துறை பார்த்திருந்தாரு. இப்ப என்னன்னா எல்லாரும் பேசுறாங்க, எல்லாருக்கும் ஐயா விஜய் வந்து நீங்க வளர்ந்து வாங்க சும்மா 4 பேர் இருங்க. இது என்னங்க, இது வந்து வேளாண் துறைக்கு வந்து எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் இல்ல. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதல்ல, நம்ம தொடர்ந்து சட்டமன்றங்கள் எல்லாம் பார்க்கிறோம், எப்படி அந்த தன்மை இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அல்லது கலைஞர் அவர்கள் இருந்தபோது எல்லா துறைக்கும் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. அது அவங்க எல்லாத்துக்கும் அவங்க தான் வந்து முன்னேற நிப்பாங்க, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அல்லாட்டி துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசுவாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட தான் புள்ளி விவரங்கள் இருக்கு. அது எங்காவது அரசியலா மாறுறப்ப, இடைத்தேர்தல் நீங்க ஜெயிச்சிங்களா நாங்க ஜெயிச்சிங்களான்றப்பதான் மற்றவர்களோட குறுக்கீடு இருக்கும். ஏன்னா ஸ்பெசிபிக்னு சுகுணாதிவார் சொல்லுவது அப்படி இல்லைங்க. முதல்வர் அமைதியா இருந்துட்டு இருக்காரு,
மீதி முன்னத்தியர்ல இருக்கிற அந்த 4 பேர் தான் திரும்ப திரும்ப அதே தவறான தகவல்ங்கிற அவர் வந்து போன கூட்டத்தொடர்ல அப்படி இருந்தது. இந்த கூட்டத்தொடர் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதை ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. ஐயா புசி ஆனந்த் பேசுறாரு, ஐயா ஆதவர்ஜுனா பேசுறாரு, எல்லாரும் அமைச்சர் கீர்த்தனால இருந்து காந்திராஜ் வரைக்கும் எல்லாரும் பேசத்தானே செய்றாங்க. இல்லங்க, இப்ப நேரலை நடந்துகிட்டு இருக்குது, மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தவறான தகவலை நீங்க தான் பதிவு பண்றீங்க. மொத்தம் ஒரு 4 அமைச்சர்கள் தான் மறுபடியும் நான் சொன்னதுல நான் பட்டியலிடுறேன்னு சொல்றேன். பேசலாம் நான் பட்டியல் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்ல, முக்கியமா இந்த விஷயத்தை இந்த அமைச்சர் தான் பேசணுங்கிற சூழல்ல கூட அங்க பேசல. இல்ல அப்படிலாம் சபைக்குள்ள ஒரு மரபு கிடையாதுங்க. அது தவறான தகவல்ங்க. கேபினெட்ல யார் வேணா எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. கேபினெட் கூட்டு முடிவு தானங்க. கொஞ்சம் இல்லங்க, அது தவறான தகவலை சொல்றாரு. என்னங்க தவறான தகவல்? பேசுங்க, துறை சார்ந்த அமைச்சர் தான் சொல்ல மாட்டீங்க. கேபினெட்ல யார் வேணா எந்திரிச்சு பதில் சொல்லலாம். நான் புரிஞ்சிருக்கேன். நீங்க இருங்க, நீங்க ஜேசிடி பிரபாகர் அவர்களை பாராட்டுறீங்க, சபையை ஒழுங்கா நடத்திட்டாருன்னு. இங்க நான் ஒரு சபாநாயகரா இருக்கு, நீங்க தான் சபாநாயகர், நீங்க தானே ஒத்துழைக்க. ஆமா, சுகுணா திவாகர் இல்ல ஒண்ணு வந்து என்னன்னா, ஆதவர்ஜுனா அதிகமாக அவர் தான் அதிகமான கேள்விகளுக்கு பதில் சொல்றார். அதுக்கடுத்து ராஜமோகன் பதில் சொல்கிறார். துறை சார்ந்த கேள்விகளுக்கு யார் வேணாலும் பதிலளிக்காங்க வேற. ஆனால் 90% அப்படியேதான் நடக்குது. நிறைய அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வந்து பல பேர் பேசப்படல. இன்னொன்னு மிக முக்கியமான பிரச்சனை இந்த அமைச்சர். ஒரு உதாரணத்துக்கு நீங்க காவிரி பிரச்சனைனா புசி ஆனந்த விட இவர் தான் அதிகமா பதில் சொல்றாங்க. ஆதவ் தான். கோவையில வந்து ஒரு மாணவர் வந்து கொலை செய்யப்படுகிறாங்கிற கேள்வி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு முன்வைக்கிறார்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எந்திரிச்சு அங்க வந்து கோஷ்டி முதல் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது?